சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நம்முடைய பிரார்த்தனை நாளுக்கு நாள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அனைவரும் இந்த பிரார்த்தனையை செய்ய தொடங்குவோம். கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த கஷ்டங்களை எல்லாம் சமாளிப்பது எப்படி என்று சாயப்பா நமக்கு கற்றுத்தரும் யுக்தியை இந்த வாழ்க்கை என்னும் பாடத்தில் கற்று நாம் வாழ்க்கையின் முத்தை எடுக்க சாயப்பாவின் உதவியோடு தயாராக இருப்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்ப்போம். ஐயாதுரை இவங்களுக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு. ஸோ அந்த ஆப்ரேஷன் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிக சிறப்பாக நடந்து முடிக்கணும். எந்த விதமான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் அந்த ஆப்ரேஷனில் வந்தாலுமே அதை எல்லாமே தாண்டி சாயப்பா அந்த ஆப்ரேஷனை ரொம்ப நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். மீண்டும் பழைய மாதிரி நம்ம எல்லார் மாதிரியும் அவங்களும் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சாவித்ரி இவங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உடம்புல வெயிட் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கு. அதனால இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விதமான வேலையும் எளிதாக செய்ய முடியவில்லை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எந்த விதமான வேலையாக இருந்தாலும் அதை எளிதாக செய்து முடிக்கும்படி, அதனால இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவங்களோட உடம்பு நல்லபடியாக குறைஞ்சு கூடிய சீக்கிரத்திலேயே எல்லா விதமான வேலைகளும் அவங்க எளிதாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ராம்தேவ் இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப சத்தம் போட்டு பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழில் மேலோங்கி செல்லணும். எல்லா விதமான கடன்களையும் அடைக்கும் அளவிற்கு இவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் செய்து கொடுக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கௌஷிக் குமரன் இவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வேலை கூடிய விரைவில் இவங்களுக்கு அந்த வேலையை அந்த இடத்துல இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வேலை அந்த இடத்துல அவங்களுக்கான வேலை இருக்கணும்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வேலை தக்க வைக்கிறதுக்காக ஆன வழியை சாயப்பா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஒருவேளை அவருக்கு அந்த வேலை இல்லாமல் போனாலும் அதை விட ஒரு நல்லபடியான ஒரு வேலை, அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வேலை சாயப்பா தேடி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கணபதி இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்கு. நிச்சயமா அந்த கல்யாணம் கூடிய விரைவில் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஊர் போற்றும்படியான ஒரு கல்யாணமாக அது மாறும். அடுத்ததாக தன்யா இவங்களுக்கு மனதளவில் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ் கூடிய விரைவில் சரி பண்ணி இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிதாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கமலம் இவங்களுடைய அம்மாவுக்கு கொஞ்ச நாளாகவே அதாவது உடம்பு முடியாமல் போயிருக்கு. இவங்களுக்கு ஒரு 85 வயசு ஆச்சு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா ஓவர் குளிராக இருக்கிறதுனால நிறைய இருமல் பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய உடல் உபாதைகள் இருக்குது. அந்த வயசான வர்றதுக்கான உடல் உபாதைகள் நிறைய இருக்குது. அதில் இருந்து இவங்களை காப்பாற்றி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வீசிங் இருக்கிறதுனால இந்த குளிர் சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரமே உங்களுக்கு உடல் உபாதைகள் எல்லாத்தையுமே சாயப்பா எடுத்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தையும் வாழ்க்கையையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். சாயப்பாவோட ஆசீர்வாதம் இவங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்றாட இந்த நாட்டில் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய பெரியவர்களும் சிறியவர்களும் நடு வயதினர்களும் நிறைய காய்ச்சல், சளி தொந்தரவு இந்த மாதிரியான விஷயங்களால நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும்
தீர்ந்து போகணும். அந்த உடல் உபாதைகள் என்னவாக இருந்தாலும், இந்த குளிருக்காக எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், அந்த குளிர் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே இவங்கள எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் இந்த குளிர் காய்ச்சலால் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயராக நம்ம இங்கே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு இல்லாமல் இருக்காங்க, மது பிரச்சனையால் நிறைய குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சீக்கிரமாக சரியாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கஷ்டங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனையோ தொழில் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, எத்தனையோ வேலைகள் பறி போகக்கூடிய நிலைமைகள்ல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சாயப்பா ஒரு தக்க ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் எந்த விதமான மன பிரார்த்தனைகள் இருந்தாலும் அதை கூடிய விரைவில் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சாயப்பா சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பே சாய் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்து அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.